சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கான சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுத்து வருவதால் சென்னை அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன். விவரங்கள். கண்டிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் தான் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் சூழலில் ஒரு நாள் முன்னதாகவே சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்னையிலிருந்து வெளியேறி தொடர்ச்சியாக தென் மாவட்டத்திற்கு சொல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. இந்த நிலையில் செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பொறுத்தவரை ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னை மற்றும் இல்லாமல் சென்னை புறநகர் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக தென் மாவட்டத்திற்கு செல்வதன் காரணமாக சிங்கப்பெருமாள் கோவில், குறிப்பாக மல்ராசபுரம், சிங்கப்பெருமாள் கோவில், மகேந்திர சிட்டி என கிட்டத்தட்ட ஒரு 33 கிலோமீட்டருக்கு மேலாக ஒரு கடுமையான போக்குவரத்து ஏற்படுது. இதன் காரணமாக அதாவது தென் மாவட்டத்திலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் ஒரளம் மற்றும் வாலாஜாபாத் செல்லக்கூடிய அந்த வழியாகவும் திருப்பம் ஏற்படுகிறது. அதே போல் சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் குவிந்துள்ளதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலை என்பது ஒரு கடுமையான போக்குவரத்திலிருந்து சிக்கி தவிக்கக்கூடிய காட்சியாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கடுமையான போக்குவரத்து நெரிசல் சிக்கல் தருவதன் காரணமாக பொதுமக்களும் வாகன ஓட்டுநரும் கடுமையான ஒரு இன்னலை சந்தித்திருக்கின்றனர். இருந்தாலும் கூட இந்த பகுதியிலிருந்து கூடுதலாக போக்குவரத்து போலீசாரை நியமித்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.